சொல்லுங்களேன். புத்தி உள்ள ஸ்திரீ தான் ஒரு வீட்டை கட்டி எழுப்ப முடியுமா? புத்தியோடு செயல்படக்கூடிய அந்த நிலைப்பாடு நாம் இருக்குமானால் நம்முடைய குடும்பம் சரியாக கட்டமைக்கப்பட்டுவிடும். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் எதை எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடை வீட்டு குடும்ப தலைவி ஒரு சரியான நிலைப்பாடோடு தீர்மானித்து செயல்பட்டால் அவள் தான் புத்தி உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், புத்தி உள்ள ஸ்திரீகளா இருக்கிற பொழுது நம் குடும்பம் என்ன செய்யும்னா கட்டப்படும். அல்லேலூயா. குடும்பம், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்முடைய குடும்பம் தலைக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் செழிக்க வேண்டும் என்றால் வீட்டினுடைய குடும்ப தலைவிகள், அதான் ஸ்திரீகள் என்ன பண்ணணும்னா மிக மிக கட்டாயம், இது வேற வாட்டு கருத்து இல்லைங்க. அல்லேலூயா. கட்டாயம் குடும்ப தலைவி பொறுப்பாய் இருந்துதான் ஆக வேண்டும். நிறைய பேர் கையை இப்படி நீட்டி கையில ஒரு 100 ரூபாய் கை நிறைய அள்ளி சில்லறைய போட்டா ஓட்ட கை நிறைய பேருக்கு இருக்கு, சரியுமா? ஏன் அவ கையில ரூபா கொடுக்காத, அவ கை ஓட்ட கை அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா கையில காசையே நிக்காது. அதான் இந்த 100 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய் கணக்கு சொல்ற ஆளு, அவங்க கையில என்ன கை? ஓட்ட கை அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அப்போ நிர்வாகத்தை பொறுப்படுத்தி செயல்படுத்த நினைக்கிற ஸ்திரீயானவள் புத்தியோடு செயல்பட ஆரம்பித்து விட்டால், அந்த புத்தியோடு செயல்பாடு இருக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த வீடு கட்டப்படும். அல்லேலூயா. அந்த வீடு கட்டப்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் சரியாக, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. சரிங்களா? சில ஆளு காப்பியில சீனி போடையில பார்த்திருக்கீங்களா? புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ, இதுல நான் காட்டுறேன். சில நபர் புத்தி உள்ள ஸ்திரீயை நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு ஸ்பூன் போடக்கூடிய இடத்துல 1/2 ஸ்பூன் தான் போட்டிருப்பாங்க. 1/2 ஸ்பூனை போட்டுட்டு தேவை இருந்தா வாங்கி கொடுட்டும். கேட்டுக்கோங்க, கவனமா இருங்க. 1/2 ஸ்பூன் போட்டு காப்பியை கொடுத்துருவாங்க. சரியா? அப்ப 1/2 ஸ்பூன் இப்ப என்ன ஆகுது? மீதி ஆகுது. செல்லவங்க இருக்காங்க, கண்ணை பொத்திட்டு அள்ளி போடுது ஆளு இருக்கு. சீனியில, காப்பியில சீனிய கண்ணை பொத்திட்டு அள்ளி போடுது ஆட்கள் இருக்காங்க. இப்ப இங்க சீனி சேவ் ஆகுமா? ஆகாது. கண்ணை பொத்திட்டு போடக்கூடாது. அதுதான் அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படுகிற விதம். நீங்க நினைக்கீங்க ஒரு கப், ஒரு ஸ்பூன் சீனியில என்ன போயிட்டு, ஒரு டீஸ்பூன் சீனியில என்ன கட்டு போயிட்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. வேதம் கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு எனக்கும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். எப்படி கணக்கு பார்க்கறது? ஒரு ஸ்பூன்ல எண்ணெயா போயிட்டு, இப்ப உங்க கணக்குப்படியா நான் வர்றேன். சரியா? எத்தனை நேரம் டீ போடுறீங்க வீட்டுல? சரி, ஒரு நேரமே வச்சு விடும். காலையில டெய்லி காபி போடுறீங்க. சரியா? ஒரு ஸ்பூன் போட வேண்டிய இடத்துல கண்ணை ஊத்திட்டு 2 ஸ்பூன் போடுறீங்க. மாசத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். 30 நாளைக்கு எத்தனை ஸ்பூன் இருக்குங்க? 30 ஸ்பூன் டீ சீனி அதிகமாகுதா? புரிஞ்சிட்டீங்களா? அதிகமா எக்ஸஸா நீங்க போட்டிருக்கீங்க. அதே இடத்துல அப்போ அதிகமா தேவைப்படும். அப்ப அதிகமாய் போட்டதுனால அந்த மாதத்துக்கு 30 ஸ்பூன் டீஸ்பூன் சீனி அதிகமாய் தேவைப்படுகிறது. கொள்முதல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. அதே இடத்துல சரியா போடுறவங்க இருக்காங்க. சரியாவும் போடுவாங்க, இல்ல குறைத்து போட்டு சரி பண்றவங்கன்னு வச்சு கொடுங்க. சரியாவே போட்டு வைத்து கூட ஒவ்வொரு நாளும் சரியா 1 ஸ்பூன் போட்டா மாசத்துல 30 ஸ்பூன் தான். அவங்க அதிகமான கொள்முதல் பண்ண வேண்டிய இடத்துக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க,
தள்ளப்பட மாட்டாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல கரெக்டா இருப்பாங்க. இந்த மாசத்துக்கு 30 டீஸ்பூன் சீனி தான் வேணும்னா 30 டீஸ்பூன் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் வாழ்க்கை என்பது கண்மூடித்தனமான வாழ்க்கை இருக்கக்கூடாது, நிதானமற்ற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. சிந்திக்கணும், செயல்படணும். பழமொழி சொல்லுவாங்க, ஆத்துல போட்டாலும் எப்படி போடணுமா? ஆத்துலதான் எவ்வளவு போட்டாலும் வாங்கி கொடுங்க, அப்படிதானே? ஆத்துல எவ்வளவு போட்டாலும் அது பாட்டுல வாங்கி கொடுங்கறதுக்காக அள்ளி போட முடியுமா? இல்ல. அதான் பழமொழி வச்சா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். அல்லேலூயா. அதே போலதாங்க நம்ம வீட்டுல ஒவ்வொரு பொருளையும் நீங்க அப்ப பாருங்க, ஒரு டீஸ்பூனை அதிகமா போட்டதுனால நம்ம ஏதோ கவனம் இல்லாம யதார்த்தமாக கண்மூடித்தனமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நிர்வாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனு போட்டதுனால 30 ஸ்பூனு சீனி மாசத்துக்கு தேவைப்படுகிறது. அந்த 30 ஸ்பூன் சீனியும் குறைஞ்சது ஒரு 150 கிராம் வச்சு கொடுமே. அல்லேலூயா. 150 கிராம் சீனி அளவுக்கு அதிகமா ஒரு மாதத்தில் எதனால வீணாகிறது தெரியுமா? நம்முடைய புத்தியீனத்தின் நிமித்தமாய். அல்லேலூயா. புத்தியீனத்தின் நிமித்தமாய் ஒரு 150 கிராம் சீனி. நீங்க என்ன 150 கிராம்ல போனா என்னையா கட்டு போயிட போற? அப்ப நீங்க டெய்லி சீனி மட்டும்தான் யூஸ் பண்றீங்களா? சொல்லுங்க. அரிசி, பருப்பு, எல்லா பொருளையும் ஒவ்வொரு ஸ்பூன் கணக்கு போட்டா ஒரு மாதத்துல எவ்வளவு உங்களுக்கு நஷ்டமாகிறது தெரியுமா? இதே போலதாங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் கட்டமைத்து புத்தியோடு செயல்பட ஆரம்பித்து விட்டால், அல்லேலூயா, வாழ்க்கை என்பது ஒழுங்கும் கிரமமாய் வாழக்கூடியது. புத்தியோடு ஞானத்தோடு செயல்பட்டு வாழ்வதுதான் வாழ்வாதாரம். நம்முடைய வாழ்வாதாரம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் ஞானத்தோடும் புத்தியோடும் செயல்பட்டால் நம்முடைய வாழ்வாதாரம் மேன்மை அடையும். நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்னன்னா, புத்தி இல்லாமை நிமித்தமாக நம்முடைய குடும்ப நிலை, நம்முடைய வாழ்க்கை என்னாகிறது? வீழ்ச்சியை சந்திக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் சிந்தித்து சரியா செயல்பட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் எங்க வீட்டுல ஒரு குத்து சோறை நான் மறுநாள் காலையில தூர போட்டாங்கன்னா அவ்வளவு கோபம் வரும். உண்மையிலங்க, நம்ம நினைக்கிறோம் ஒரு குத்து சோறு, டெய்லி ஒரு குத்து 30 நாளைக்கு எத்தனை குத்து போயிட்டு 30 உருண்டை சோறை தூர போட்டாச்சு. 30 உருண்டை சோறையும் கணக்கு பண்ணி பார்த்தா 1 கிலோ அரிசியை தூரத்தை போட்டோம், அள்ளி தூர போட்டாச்சு. 1 கிலோ அரிசி இன்னைக்கு விலை என்ன? 58 ரூபாய். இன்னைக்கு காலையில வாங்கிட்டு வந்தேன், 58 ரூபாய். 58 ரூபாயை தூக்கி என்ன பண்ணாச்சு? ஒரு மாசத்துல குப்பையில அள்ளி போட்டுட்டோம். 58 ரூபாயை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கடினம். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் நடக்கிற சம்பவத்தை சுலபமாய் கடந்து போய்கிறோம். அப்படி இல்ல, தினந்தோறும் அதை கால்குலேட் பண்ணி பார்க்கணும். தினந்தோறும் கால்குலேட் பண்ணி, என்னைக்கு ஒருத்தன் கணக்கு போட்டு வாழ ஆரம்பிக்கிறானோ வாழ்க்கையில மேல போயிருவான். எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எனக்கு வேதமே அதான் கத்து கொடுக்கிறது. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன்றார். ஒருவன் வீடு கட்ட ஆரம்பித்தால் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை எவ்வளவு வரும்னு கணக்கு போட்டுட்டு வீடு ஆரம்பிங்கிறாரு. அப்படி நீ கணக்கு போடாம ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா அந்த வீடு இடையில நின்றுட்டுன்னா உனக்கு தான் அவமானம்ங்கிறாரு. இதை நான் சொல்லல, பைபிள் சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. எப்படி கணக்கு போட்டு வாழணும், ஒரு காரியத்தை எப்படி கணக்கு போட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக திட்டம் போட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க சாதாரண குழம்பு வைக்கிறோம், சாதாரண சோறு பொங்குறோம் நினைக்கிறீங்க. அது ஒரு பெரிய நிர்வாகம்.
உங்க பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணுகிற இடத்துல யாரை கொண்டு வச்சிருக்கிறார் கடவுளு? ஸ்திரீகள் இடத்துலதான் உங்களுடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு கையில யார் கையில தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு? ஸ்திரீகள் கையில. ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு குடும்பத்தை அப்படி தூக்கி நிறுத்த முடியும். ஒரு பெண்ணு நினைச்சா குப்பை மேடாவும் ஆக்கிடலாம். அதான் சினிமாவில் பாடுவார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று எடுத்தார்கள். அல்லேலூயா. ரொம்ப கவனம். கட்டமைப்பு ரொம்ப அவசியம். குடும்பத்தினுடைய கட்டமைப்பு மிக அவசியம். ஒவ்வொரு காரியத்தை சரியாக 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 புத்தியோடு செயல்பட்டால். கன்னிகைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று பார்க்கிறோம். மணவாளனுடைய வருகைக்காக 10 கன்னிகைகள் காத்திருக்கிறார்கள். மணவாளன் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. 10 கன்னிகைகளும் தயாரா படுத்து கிடக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு 5 கன்னிகைகள் தயாராக ஆயத்தமாயிருக்கிறாங்க. 5 கன்னிகைகளும் அவர்களை போல இன்னொரு 5 கன்னிகைகளும் அவர்களோட தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் மணவாளன் வந்த உடனே புத்தி உள்ள ஸ்திரீகள் அவரோடு சென்றார்கள். புத்தி இல்லாத ஸ்திரீகள் எழுந்தார்கள். மணவாளன் வருகிற பொழுது அவர்களிடத்தில் என்னது இல்லாம போய்விட்டது. எண்ணெய் ஆயத்தப்படாமல் வந்து விட்டார்கள். எண்ணெயை ஆயத்தப்படுத்தாமல் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், மணவாளன் வருகிற பொழுது தீவட்டியை கொளுத்தி வெளிச்சத்தோடு பிரவேசிக்க வேண்டும் என்று தெரிந்துதான் வந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன தேவை என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ தீவட்டி இருக்குது, தீவட்டிக்கு என்ன தேவை? எண்ணெய் ரொம்ப அவசியமா இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தும் என்ன செய்தாங்க? கவனக்குறைவாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று கவனக்குறைவாக இருக்கலாம், அல்லது நிர்விசாரமா இருக்கலாம். வரட்டும் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. நீ அள்ளி போடுமா சீனிய, வரட்டும் பார்த்துக்கலாம், மாச கடைசியில பார்த்துக்கலாம். நீ சோறு அள்ளி தூர போடுமா, அது பாட்டுல நான் சோறு மத்தியானம் பொங்கி சுட சுட சாப்பிட்டுக்கலாம், இப்ப கஞ்சி தூக்கி தூர ஊத்து. அல்லேலூயா சொல்லுங்கள. கஞ்சி தூக்கி தூர ஊத்து, அது மாச கடைசியில பார்க்கலாம், பார்த்துக்கிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஒரே ஒரு அரிசி இருக்கு பாருங்க, ஒரு அரிசி. அந்த ஒரு அரிசி அப்படி உள்ளங்கையில வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும் தெரியுமா? அதை பார்த்தீங்கன்னா அதுல விவசாயி தெரிவாரு, அதை கொண்டு வந்து வித்த வியாபாரி தெரிவாரு, அதுல எத்தனை பேருடைய உழைப்பு உள்ள இருக்கு தெரியுமா? அதை விளைய வைத்த தேவன் தெரிவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம நினைக்கிற ஒரு அரிசி தானே நினைக்கிறோம். அந்த அரிசிக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த அரிசிக்குள்ள எத்தனுடைய உழைப்பு இருக்கு தெரியுமா? சுலபமா என்ன பண்ணிடுறோம்? அல்லேலூயா. ஞானம் புத்தியோடு இருந்தீங்கன்னா, சரியா புத்தியோடு செயல்பட்டா ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் அரிசின்னு கணக்கு போட்டுடலாங்க. கண்மூடித்தனமா பொங்கி பொங்கி தூர ஊத்திக்கிட்டே இருந்தா 10 கிலோல முடிய வேண்டிய சாப்பாடு 20 கிலோ வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். அல்லேலூயா. ரொம்ப கவனம். கட்டமைப்பு ரொம்ப அவசியம். வீட்டினுடைய கட்டமைப்பு புத்தியோடு, ஒவ்வொரு காரியத்தையும் புத்தியோடு. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்து புருஷன் வீட்டுக்கு போன உடனே மாமியாக்காரி சொல்லுவா, என்ன பிள்ளை வளர்க்குறா லட்சணமா? சுவாத்துக்கு உப்பு போட தெரியுதா, காபிக்கு சீனி போட தெரியுதா, என்ன பிள்ளை வளர்த்துருக்கா லட்சணமா அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதானங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாலும் மருமகள் அப்படித்தானே சொல்லுவோம். சொல்லுங்களேன். அப்போ நாம பெற்றோர்களாகிய தாயாகிய நாம முன்மாதிரியா இருந்தா நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இருந்து கத்துட்டு போயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அங்க போய் சொல்லுவா, எங்க அம்மா எல்லாம் இப்படித்தான் அள்ளி போடுவா, நான் அப்படித்தான் பார்த்திருக்கேன், அதனாலதான் நானும் அப்படி போட்டு பழகிட்டேன். அப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க, அம்மா அள்ளி போட்ட மாதிரி இங்க வந்து நீ சீனிய குப்பர் அள்ளி போட்டோம்னா நாளைக்கு நம்ம எல்லாரும் நடுத்தெருவுக்கு தான் போகணுன்றவா மாமியா. அது என்னங்க புத்தி, ரொம்ப கவனம். என்றைக்கு நாம சரியாக திட்டம் போட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தாங்க நம்ம வாழ்க்கையில மேன்மையை காண முடியும். அதான் அவர் சொல்றார், ஒரு வீடு கட்டப்படுவது யாருடைய கையில் இருக்கிறது என்றால் புத்தி உள்ள ஸ்திரீயினுடைய கரத்தில் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. ஒரு வீடு அழகா ஒழுங்கா அருமையா இனிமையா சந்தோஷமா மகிழ்ச்சியா போனோம் அப்படின்னா யாருடைய கரத்துலதான் இருக்கு? பெண்கள் கரத்துலதான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிர்வாகத்தை சரியாக பயன்படுத்தினால், நிர்வாகத்தை சரியாக செயல்படுத்தினால், என்றைக்குமே ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், முடிவு எப்படி இருக்கணும்னா மீதி எடுக்கிற முடிவா இருக்கணும். 1000 ரூபாய் சம்பளமா 10,000 ரூபாய் சம்பளம் தான் சரிதான், என்ன சம்பளமா இருந்தாலும் சரி, அதுல மீதி எடுக்கக்கூடிய கணக்கை சொல்லுகிற ஸ்திரீயானவள் தான் புத்தி உள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரொம்ப கவனம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அல்லோல்படுது, தடுமாறுகிறது. சிறிய துவாரம் இருந்த கப்பல் எப்படி தடுமாறுகிறதோ, படகு எப்படி தடுமாறுகிறதோ, சிறிய புயல் வந்தோன தடுமாற்றம், சிறிய காற்றடித்தால் தடுமாற்றம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பணப்பிரச்சனை வரையில மொத்த குடும்பமும் தடுமாற்றத்துக்குள்ளே தள்ளப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் சரியாக நிர்வாகத்தை செயல்படுத்தாததனாலதான் இந்த குடும்பங்கள் சில நேரங்களில் அநேக குடும்பம் தடுமாற்றத்தில் போய் நிற்கிறது. அல்லேலூயா. அப்ப கவனமா புத்தியோடு என்ன செய்யணுமா? செயல்பட வேண்டும். ஒரு வீட்டை கட்டமைப்பது உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்க தான் ஒவ்வொரு காரியத்தையும், ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், எந்த பிள்ளைகளா இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக கட்டமைத்து அழகா நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா, புத்தியோடு செயல்பட்டு எல்லா நிர்வாகத்தையும் அந்த புத்தியோடு நீங்க நடத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பம் கட்டப்பட்டு விடும், உங்க வீடு கட்டப்பட்டு விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நம்ம சம்பாதித்து கொள்ளணுங்க புத்திய. அதான் சொல்லுவாங்க, சில ஆளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, எம்மா அப்படி செய்யுமா, எம்மா இப்படி செய்யுமா, ஐயா அதை செய்யம்மா, ஐயா இதை செய்யாதன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கேட்பாங்க? சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. சரி, அவங்களாவது செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. இதுக்கு பேரு தான் சொல் புத்தியும் இல்லாதவன், சுய புத்தியும் இல்லாதவன் அர்த்தம். சொல் புத்தியும் கேட்க மாட்டான், சுய புத்தியோட செயல்பட மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு பேரு பைபிள் சொல்லுது, நான் சொல்லல, என்ன சொல்லிடாதுங்க, சரியா? பைபிள் சொல்லுது அவனுக்கு பேரு புத்தி ஈனன். புத்தி ஈனன். புத்தியில கேடு கட்டவன் அர்த்தம். கொச்சையா சொன்னா அதுக்கு அர்த்தம் தான், புத்தி இல்லாதவன் சொல்லல, புத்தியில கேடு கட்டவனும் புத்தியினன் அப்படின்னு அர்த்தமா. ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். ரெண்டுல எதையாவது ஒண்ணு பயன்படுத்தணும். இந்த ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தல, நானா இருந்தாலும் சரிதான், பயன்படுத்தலன்னா எனக்கு பேரு புத்தியினன். புத்தியில கேடு கட்டவனா, மோசமான கேடு கட்டவனா. அல்லேலூயா. அப்ப புத்தியோடு செயல்படணுமா வேண்டாமா? நிச்சயமா செயல்பாடு புத்தியோடு இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை, அதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பாப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. ஆகையால் எப்படி இருக்கணுமாங்க? எங்க புத்தியில எப்படி புத்தி வேணுமா? தெளிந்து இருக்கணுமா? அப்படி தெளிச்சு இருக்கணுமா புத்தி. அப்போ நம்ம புத்தியிலும் கலக்கம் இருக்கு முழுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன புத்தியா?
தெளிந்த புத்தி. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்ட வேண்டும் என்றால் அந்த புத்திக்கு எப்படிப்பட்ட அந்த ஸ்திரீக்கு எப்படிப்பட்ட புத்தி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். அல்லேலூயா. வடிகட்டுன, அல்லேலூயா, வடிகட்டி எடுப்பாங்க தெரியுமா? அப்படி ஒரு பியூரா சுத்தமான புத்தி. அல்லேலூயா. தெளிந்த புத்தி. அல்லேலூயா. சொல்லுங்களேன், எனக்கு தெளிந்த புத்தி வேணும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு சேர்த்து தாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, முடிவு சமீபமா இருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்து இருங்கள். அங்க 4:7 சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் என்னன்னு சொல்லி முடிச்சவரு இங்க 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்தா மாத்திரம் போதாது மகளே, புத்தியுள்ள ஸ்திரியே விழித்திரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை நம்ம புத்தியை சரியா தீட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம புத்தியை தீட்டுறதை விட்டு எதை தீட்டிட்டு கிடப்போம்? கத்தியை தீட்டிட்டு இருக்கோம், ஆயுதத்தை தீட்டிட்டு இருக்கோம். கையில போ, அங்க போ, கரண்டியை தூக்கி எரிஞ்சு விடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஏதோ ஒன்று நம்ம தீட்ட வேண்டியதை தீட்டாம தீட்டக்கூடாதவைகளை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். தீட்ட வேண்டிய முக்கியமான காரியத்தை தீட்டுவதை விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. புத்தியை சரியாக தீட்டி பதமாய் வைத்தோம் என்றால், தெளிந்த புத்தியாளர்களாய் இருந்தால் நாம குடும்பத்தை கட்டி காக்க முடியும், குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். இன்னும் ஒரு படி சொல்றேன், நீங்க தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்தால், தெளிந்த புத்தி உள்ள ஸ்திரீகளாய் இருந்தால், விழுந்து போன நொறுங்கி போன குடும்பத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும், மறுபடியும் தூக்கி நிறுத்தவும் முடியுங்க உங்களால. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் ஸ்திரீகள் தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டு போவையில ஆண்கள் அழுதாங்க, அவர்கிட்ட போய் ஹோன்னு ஒப்பாரி வச்சாங்களா? யாராவது இல்ல, எல்லாரும் விலகி நின்னான். பெண்கள் மட்டும் கிட்ட போய் என்ன செஞ்சாங்க? தாரை தாரையாய் கண்ணீர் வடித்து அழுதார்கள், ஓ என்று ஒப்பாரி வைத்து அழுதார்கள். அப்ப அந்த ஸ்திரீகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயே எனக்கு அழாத, உனக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு அழக சொல்லி கொடுத்தாரு. ஸ்திரீகளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு வீட்டை கட்டமைக்கணும், ஒரு குடும்பத்தை கட்டமைக்கணும், ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கணும்னு யார் கையில தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. எப்பா உன் பிள்ளை சரியா இருக்கணும், உன் மகா சரியா இருக்கணும், உன் குடும்பம் சரியா இருக்கணும் அப்படின்னா, ஸ்திரியே நீ உனக்காகவும் வீட்டுக்காகவும் கண்ணீர் சிந்து, நீ சரியாய் புத்தியோட செயல்பட்டனா உன் குடும்பத்தை சரியாய் வழி நடத்தலாம். விழுந்து நொறுங்கி இனி எழுந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இருக்க எத்தனையோ குடும்பங்களை மறுபடியும் கட்டி எழுப்பி தூக்குனது. இன்னைக்கு நீங்க வரலாற்றை எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா, அநேகருடைய சாதனைக்கு பின்னால யாரு இருப்பார்கள் என்றால் ஸ்திரீகள் தான், பெண்கள் தான் இருப்பாங்க. அநேகருடைய வெற்றிக்கு பின்னால யாரு இருப்பார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால், அநேகருடைய வெற்றிக்கு பின்னால யார் இருக்கிறா? பெண்கள் தாங்க இருக்காங்க. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. அல்லேலூயா. அநேகருடைய வெற்றிக்கு பின்னால பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாங்க. வரலாற்று அடிச்சுவடுகளை எடுத்து நீங்க எங்க வேணாலும் ஆய்வு செய்து பார்த்தால் அநேகருடைய வெற்றிக்கு பின்னால யாருதான் இருக்கிறா? பெண்கள் தான் இருக்கிறாங்க. அதே வரலாற்று அடிச்சுவடுகளை பார்த்து மறுபடியும் புரட்டி பார்த்தீங்கன்னா, அநேகருடைய வீழ்ச்சிக்கு, அநேகருடைய அழிவுக்கு காரணம் யாருதான் இருந்திருக்கா? பின்னால பெண்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனம். அப்போ ஒரு குடும்பத்தை நிறுத்தணும்னாலும் பெண்கள் நினைச்சா நிறுத்தலாம். ஒரு குடும்பத்தை தரமட்டமாக்கணும்னாலும் பெண்கள் தரமட்டமாக்கிறலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இதுதான் வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு புத்தியோடு செயல்படுவோமோ,
எந்த அளவுக்கு புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருந்து நம்முடைய குடும்பத்தில கட்டமைப்பை ஏற்படுத்துகிறோமோ, நிர்வாக திறமைகளை உருவாக்கி கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். அல்லேலூயா. புத்தியுள்ள காரியத்தை மட்டும் தான் பேசி இருக்கிறேன். இன்னும் புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து பேசணும்னா இன்னும் இருக்கு. இது அடுத்த பார்ட்ல பார்ப்போம். இது ஒரு பகுதியாக நிறுத்தி விடும். அடுத்து ஒரு பகுதி இருக்கு. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணணுங்கிறத குறித்து அடுத்து நான் பேசுறேன். சரியா? அப்ப இப்ப நமக்கு என்ன தேவை? ரொம்ப புத்தி. வீட்டுல போய் நம்ம கத்தி தீட்டுறதை விட்டுருங்க. எதை தீட்ட ஆரம்பிங்க? புத்தியை தீட்டி பாருங்க. புத்தியை தீட்டுங்க, புத்தியை தீட்டுங்க. அல்லேலூயா. சரி, புத்தி எப்படி தீட்டுவது? நீர் தான் வந்து சொல்லி கொடுக்கணும் ஐயா. அல்லேலூயா. புத்தியை எப்படி தீட்டுவதுன்னா பைபிள் தான் நமக்கு கத்து கொடுக்குது. அல்லேலூயா. எப்படி தீட்டணும் புத்திய? அதான் சொல்றல்ல, ஒவ்வொன்றையும் ஞானத்தோடு செயல்படுத்துகிற விதம் தான் புத்தியை தீட்டுகிற விதம். அல்லேலூயா. ஞானமா எதை எப்படி யூஸ் பண்ணணும், எதை எவ்வளவு பயன்படுத்தணும், நிர்வாக காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், திட்டத்தை சரியாக வகுத்து செயல்படுகிற வேளையில் அதை செயல்படுத்துகிற விதத்துக்கு தான் புத்தி ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இதுதாங்க புத்தி. சரியா செயல்பட்ட போதும் புத்தியோட செயல்படுறீங்கன்னு அர்த்தம். குடும்பம் ஈஸியா கட்டப்பட்டு விடும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்ததான் ஞானமே முக்கியம், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தியாய் செயல்பட்டால் அது ஊழியமா இருந்தாலும் சரிதான். ஊழியம் வளரனாலும் ஆமா புத்தி வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையில பின்னோக்கி பாத்தீங்கன்னா அநேக ஊழியம் விழுந்ததும் யாரால விழுந்திருக்கும்னா ஊழியக்காரன் பொண்டாட்டியால தான் விழுந்திருக்கும். அந்த அம்மா ஒத்துழைக்காது. இவன் ஓடி ஓடி முட்டி முட்டி ரத்தத்தை சிந்தி தான் பார்ப்பான். கடைசியில் ரத்தம் சிந்தனைதான் மிச்சம், வளர்ந்த பாடி இருக்காது. அல்லேலூயா. அதே இடத்துல அநேக ஊழியக்காரர்கள் வளர்ந்தவர்களை பாத்தீங்கன்னா அவர் ஓடிக்கிட்டே இருப்பாரு, முட்டி முட்டி ரத்தம் சிந்திக்கிட்டே இருப்பாரு. இந்த அம்மா முழங்கால நின்று, ஆண்டவரே இன்னும் வளரட்டும், எங்க ஊழியம் இன்னும் வளரட்டும், இன்னும் வளரட்டும், இன்னும் வளரட்டும், ஆத்துமாக்கள் வரட்டும் அப்படின்னு அது ஒரு எழுப்புதல். இன்னும் சில ஊழியக்காரமா இருக்காங்க, அவங்க ஒரு எழுப்புதல் நடத்துவாங்க. இருக்கிற ஆளப்புறம் எழுப்பி விட்டுருவாங்க, ஓடி சபையை விட்டு ஓடி. அது ஒரு எழுப்புதல். எழுப்புதல்ல 2 வகை இருக்கு பத்தியா? அல்லேலூயா. புரிஞ்சிட்டா? வெளியே இருக்க ஆள பூரா எழுப்பி உள்ள கொண்டு வர்றது ஒரு எழுப்புதல். உள்ள இருக்க வாழ பூரா எழுப்பி வெளியே ஓடிங்கிறது ஒரு எழுப்புதல் தான். இது ஒரு பெரிய திறமை தான். கர்த்தர் நல்லவர். புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். அதே போலதான் தேவனுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் அங்க இருக்கிற நம்ம எல்லாருமே புத்தி உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் தேவனுடைய வீடும் கட்டப்படும். அல்லேலூயா. தேவ மனுஷன் ஒருத்தனால் என்ன செய்ய முடியாது, கட்டி எழுப்ப முடியாதுங்க. நெகேமியா என்ன சொன்னாரு? எப்பா நான் ஒருத்தனால சபையை என்ன செய்ய, தேவாலயத்தை கட்ட முடியாது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யும், கட்டுவோம், வாருங்கள் எழுந்து கட்டுவான்னாரு. அல்லேலூயா. வாருங்கள் எழுந்து கட்டுவோம், வாருங்கள்னாரு. மோசைக்கு தன் மாமனார் எத்தீரோ ஆலோசனை கொடுத்தாரு. எப்பா நீ ஒருத்தனா சேர்ந்து முடியாது, இவ்வளவு ஆலோசனை கொடுக்க முடியாது, இவ்வளவு நியாயம் இருக்க முடியாது. 100 பேருக்கு ஒரு தலைவன், 1000 பேருக்கு ஒரு தலைவன், 50 பேருக்கு ஒரு தலைவன், தலைவர்கள் ஏற்படுத்தி அவர்களிடத்திலையும் பகிர்ந்து கொடு, பொறுப்பை பகிர்ந்து கொடு, நீ உனக்கு சுலபமா இருக்கும். அப்பதான் அந்த நிர்வாகத்தை சரியாக அந்த கூட்டத்தை வழிநடத்த முடியும் என்று ஆலோசனை கொடுத்தார். பகிர்ந்து எல்லாரும் இணைஞ்சு செஞ்சவனதான். எதுக்கு பாட்டு அக்காவை நடத்துங்க, ஆராதனை நடத்தணும், எல்லாம் சேர்ந்து செஞ்சாதான் வளரும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உங்களுக்கு இருக்க என்ன திறமை இருந்தாலும் வாங்க, முன்னால வாங்க, நாங்க அதான் கூப்பிடுறோம். நான் என்னுடைய பாலிஜில அதான், வாருங்கள் எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பார்வைக்கு ஸ்திரீகள் தான். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு யார் தான்? மனவாட்டி தானே. அல்லேலூயா. அப்ப அவருடைய வீட்டை கட்ட வேண்டும் என்றால், அவருடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்றால், நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருப்போம் என்றால் இங்க அவருடைய ஊழியம் கட்டப்படும், அவருடைய வீடு கட்டப்படும். பெண்கள் எங்கெங்கெல்லாம் சபைகளில கூடி ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்களோ, கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ, அந்த சபைகள் எல்லாம் எழுப்புதல் இருக்குங்க.
நான் பார்த்த வகையில சொல்றேன், பெண்கள் கூடி ஜெபிக்க சபைகள் எந்த சபையா இருந்தாலும் பாருங்க, அந்த சபை வளர்ந்துருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு சபை கட்டப்படுவது கூட பெண்கள்கிட்ட தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்றால், தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் ஒன்றிணைந்து புத்தியோடு செயல்பட்டால் கட்டப்படும். அல்லேலூயா. அதே போல நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் நாமளும் புத்தி உள்ளவர்களாய் இருப்போம் என்றால், புத்தியோடு செயல்படுவோம் என்றால், புத்தியோடு கணக்கு பார்த்து செயல்படுவோம் என்றால் நம்முடைய வீடு கட்டப்படும். அல்லேலூயா. சத்துருவானவன் எந்த சூழலில் நம்முடைய வீட்டை தகர்க்க முடியாதுங்க. நம்முடைய குடும்பம் என்னும் கப்பலிலே ஒரு சிறிய துவாரம் விடுவதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நம்முடைய வீடு என்னும் படகினில ஒரு சிறிய துவாரம் விழுவதற்கு இடம் கொடுத்துட்டா முங்கிரும். அப்புறம் அம்மாடினாலும் முடியாது, ஐயானாலும் முடியாது. முங்குனதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. முங்குவதற்கு முன்பாக புத்தியோடு செயல்பட்டு அந்த துவாரத்தை அடைப்பதற்கு, இல்ல அந்த துவாரம் வராமல் இருப்பதற்கு காத்து கொள்ள வேண்டும். அதுதான் புத்தியோடு செயல்படுகிற ஒரு விதம். வீடு கட்டப்படுவதற்கு மிக அவசியம் என்ன தேவைப்படுகிறது? புத்தி தேவைப்படுகிறது. எண்ணத்தை சம்பாதித்தாலும் நீங்களும் நான் என்னத்தை சம்பாதித்துக் கொள்ளணும்? புத்தியை சம்பாதித்துக் கொள்ளணும். அப்படி எல்லாரும் கண்களை மூடும். ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் எங்களோடு பேசினீங்கப்பா. நாங்கள் எங்கள் புத்தியை கூர்மையாக்க முடியாது. எங்கள் புத்தி மழுங்கி இல்லாதபடிக்கு கூர்மையாக இருக்கத்தக்கதாய் புத்தியோடு செயல்பட, உலகத்தில் எண்ணத்தை ஐஸ்வர்யங்களை பொன் பொருளையும் ஆண்டவரே எண்ணத்தை மான மாளிகளை சம்பாதித்தாலும் அவைகளெல்லாம் அனுபவிக்க, அவைகளெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாய் தேவை புத்தி. ஆண்டவரே, எண்ணத்தை இந்த உலகத்தில் சம்பாதித்தாலும் சம்பாதிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று புத்தி என்று வேதம் சொல்லுகிறதப்பா. புத்தியை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக என்றால், எங்கள் வீடு, எங்கள் ஊழியம் கட்டப்பட வேண்டும் என்றால் புத்தி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த புத்தியில் எப்படிப்பட்ட புத்தி என்றால் தெளிந்த புத்தி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. சாதாரண புத்தி அல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் செயல்பட்டு எங்கள் ஊழியத்தையும் ஆண்டவரே, எங்களுடைய நிர்வாகத்தையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு புத்தியை தாரும். நாங்கள் புத்தியை சம்பாதித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு ஞானம் ரொம்ப அவசியம் ஆண்டவரே. ஞானம் இருந்தால் நாங்கள் புத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, நீதிமொழிகள் 4:7 சொல்லுகிறது, ஞானமே முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஞானத்தின் நிமித்தமாக புத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் ஐயா. புத்தியை சம்பாதித்துக் கொண்டு அந்த புத்தியிலே நாங்கள் தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் செயல்பட்டு குடும்பத்தை கட்டி எழுப்ப, ஊழியத்தை கட்டி காக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. உதவி செய்யப்பா. கொடுத்த எல்லா ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் புத்தியோடு செயல்பட்டு மணவாளனுடைய வருகைக்கு ஆண்டவரே புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல ஆயத்தமாயிருந்து செயல்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.